திடீர்னு ஒரு மாரடைப்போ பக்கவாதமோ வந்து எங்க அப்பா அம்மாவும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. எனக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதோ வார்னிங் கிடைச்சிருச்சுன்னா எங்க அப்பா அம்மாவை நான் காப்பாத்திருக்கேன். இப்படி புலம்பாத மனிதர்களே கிடையாதுங்க. ஆனா உண்மை என்ன, நம்ம உடம்பு 5 செகண்ட் வார்னிங் சிக்னல் மாரடைப்பு வரதுக்கு முன்னாடியோ பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடியோ கண்டிப்பா கொடுக்குது. அதை அலட்சியப்படுத்துறதுனால வர வினைதான் இதெல்லாம். எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, அந்த வார்னிங் சிக்னல்ஸ் என்னன்னு வாங்க பார்த்தோம்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ திடீர்னு வந்து நெஞ்சில ஒரு இனம் புரியாத ஒரு அழுத்தம், சடனா அப்படியே ஊசியில குத்துற மாதிரி ஒரு உணர்வு வருது. ஆனா இது எல்லாமே ஒரு 5 செகண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்க நல்லா தேய்ச்சி விடுறீங்க, அந்த அந்த அறிகுறி எல்லாம் போயிடுது. என்ன நினைக்கிறீங்க நீங்க, ஏதோ கேஸ் ட்ரபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இல்ல, அது மாரடைப்புடைய அறிகுறியா இருக்கலாம். உடனடியே இந்த மாதிரி சிம்டம் வந்ததுன்னா உடனே நீங்க டாக்டர் போனா ஒரு இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. இசிஜில மிஸ்டேக் இருந்தா எப்போ எடுத்து பார்ப்பாங்க. டவுட் வந்துன்னா ட்ரெட்மில் டெஸ்ட் சொல்லி நடக்க வச்சு இசிஜி எடுத்து பார்த்து உங்களுக்கு மாரடைப்பு ஏதாவது அறிகுறி இருக்கா வந்திருக்கா அப்படின்னு பார்த்து அது வைத்திய வழி தெரிஞ்சுக்கிறது அவங்க பொறுப்பு. அதே மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் கையோ காலோ ரொம்ப பாரமாயி அசைக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் சிரிக்க ட்ரை பண்ணுங்க அந்த டைம்ல. இப்படி உங்க 2 கையும் மேல நல்லா தூக்கி பாருங்க. ஏதாவது ஒரு வார்த்தை பேசி பாருங்க. இந்த வாய் குளறுச்சுனாலோ, இப்படி சிரிக்கும் போது ஒரு பக்கமா வாய் எடுத்துட்டு போனாலோ, கையை தூக்க முடியலங்கிற மாதிரி வந்ததுனாலோ அது பக்கவாதத்தினுடைய ஆரம்ப அறிகுறி. உடனடியாக டாக்டர் போங்க, பிபி செக் பண்ணுங்க. பிபி அதிகமா இருக்கும், ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுங்க. ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ்க்குள்ள, அந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ள நீங்க பாத்துட்டீங்கன்னா பக்கவாதத்துக்கு சுலபமா வெளியே வந்துட முடியும். முக்கியமா பிரஷர் வியாதி, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வார்னிங் சிக்னலையும் கண்டிப்பா மறக்காம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு யாருக்காவது வந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கணும். ஓகேங்களா?